இந்த சினிமாவில் வேணால் சொல்லாங்க புஷ்பானா ஃபயரு அப்படின்ட்டு. பட் ஆனால் வாழ்க்கையிலலாம் அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஆபத்தில் வந்து அந்த பயனை வந்து கொண்டு போய் முடியும். மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேட் எமோஷன் ஒரு எமோஷன் தான் அந்த கோபம். நீங்கள் வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, பொறுமை எவ்வளோக்கு எவ்வளவு நமக்கு இம்பார்ட்டண்ட்டோ கோபத்தை விடுறதும் அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் கோபத்தால் காணாமல் போன குடும்பங்களை நிறைய வந்து பார்த்துட்டே இருக்கேன். அப்பா கோவப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் வளர்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதே ஹேபிட்டை வந்து எடுத்துக்கிட்டு, ஓகே அப்பா கோவப்படுறாரு அப்படின்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அம்மாவை திட்டலாம், நம்ம கோவப்படலாம், வீட்டில் தூக்கி உடைக்கலாம், அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை பார்க்க அது ஒரு அந்த ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா டிட்டோரேட்டிங்காக போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோவத்தை கண்டிப்பாக விட்டு ஒழிக்கணும். ஏன்னா சினம் அப்படிங்கிறது ஒரு பெரும் குணம். அந்த குணத்தை நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னா சினத்தை விட்டு ஒழிக்கணும். நீங்கள் கோவத்தால் பெரிய சாம்ராஜ்யங்களே வந்து காணாமல் போயிருக்கு. ஸோ நம்ம கோவலன் கண்ணகி ஒரு கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அரசியலில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கோவப்பட்டவங்க எல்லாருமே காணாமல் போயிருக்காங்க. சினிமாவில் கோவப்பட்ட ஆட்களை காணாமல் போனதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். வாழ்க்கையிலையும் நல்லா இருந்த குடும்பம் கோவத்தால் தொலைஞ்சு போயிடுறத நம்ம வந்து கண் கூட பார்க்குறோம். ஸோ கோவத்தை கண்டிப்பாக விட்டுொழிங்க.